Hi friends, welcome to my channel. Exercise 8.3 ல இருக்க 6th sum. A bag contained 12 blue balls and X red balls ன்னு கொடுத்துறாங்க. அதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். 12 blue ball and X red balls. சரியா? If one ball is drawn at random, what is the probability that it will be a red ball? ஓகேவா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. So probability of red ball எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ். ஸோ கீழே வந்து நம்ம டோட்டல் எழுதணும் இல்லையா, ப்ளூ பாலையும் ரெட் பாலையும் ஆட் பண்ணி எழுதணும், விச் இஸ் எக்ஸ் பிளஸ் 12. சரியா? ஸோ செகண்ட் பாருங்க, இஃப் 8 more balls, என்ன பால்ஸ், ரெட் பால்ஸ், ஆர் புட் இன் த பேக் and if the probability of drawing a red ball will be twice that of the probability in first subdivision, then find the x ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி இருந்த ரெட் பால்ஸ் கூட 8 ரெட் பால்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. ஸோ செகண்ட் சப்டிவிஷன், ஸோ 8 ரெட் பால்ஸ் are added to the bag. சரியா? ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் 8 இருக்கும். இதுதான் வந்து ரெட் பால்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது. ஸோ தேர்ஃபோர் 12 ப்ளூ பால்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ டோட்டல் நம்ம எப்படி மாறுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 8 பிளஸ் 12 ஆயிடும். ஸோ இப்போ பேக்கில் கடைசி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் ஆட் பண்ணிடலாம், எக்ஸ் பிளஸ் 20 இருக்கும். Therefore, probability of red balls, which is x plus 8. x plus 8 divided by total number, which is x plus 20. So question பாருங்க, if the probability of drawing a red ball will be twice that of the probability in first subdivision, find the x ன்னு கேட்டிருக்காங்க. So given that probability of second subdivision, which is equal to twice of probability of first subdivision. So probability of second subdivision என்ன கண்டுபிடிச்சோம், x plus 8 by x plus 20, which is equal to twice of first subdivision என்ன கண்டுபிடிச்சோம், x by x plus 12. So இதை நம்ம cross multiply பண்ணலாம். So x plus 8 into x plus 12 ஆயிடும், இங்க 2x ஆயிடும், இது இங்க வந்துச்சுன்னா x plus 20 ஆயிடும். So x into x, x into 12, 8 into x, 8 into 12, 2x into x, 2x into 20 நம்ம மல்டிப்ளை பண்ணி கீழே எழுத போகிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 12 12x, எக்ஸ் இன்ட்டு 8 8x, 8 into 12 which is 96, 2x into x 2x square, 2x into 20 which is 40x. சரியா? இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 20x plus 90 equal to 2x square plus 40x இருக்கும். ஸோ இந்த ஹோல் டேர்மும் நான் இந்த சைட் கொண்டு வரேன், ஏன்னா எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ இந்த சைட் தான் அதிகமாக இருக்கு. ஸோ 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 40x மைனஸ் 20x மைனஸ் 96 இருக்கும். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் விச் இஸ் ப்ளஸ் 20x இருக்கும், மைனஸ் 96 இருக்கும். இதுக்கு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ மைனஸ் 96 அண்ட் 20 வரணும். எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள், 24 4ன்னு போடலாம். ஓகேவா? 4க்கு மைனஸ் பண்ணும் போது ரெண்டுத்தையும் சம் பண்ணனா 20 வந்துடும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 96 வந்துடும். ஸோ எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 24 and x minus 4. இது ரெண்டுத்தையும் 0 கூட ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ ஒரு வேல்யூ வந்து ப்ளஸில் இருக்கும், இன்னொரு வேல்யூ மைனஸில் இருக்கும். ஸோ இதை 0 கூட ஈக்குவேட் பண்ணால் மைனஸ் 24 ஆகிடும். இது 0 கூட போகும்போது, அதாவது இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 4 ஆகிடும். ஸோ நெகட்டிவ் சைன் விச் இஸ் நாட் பாசிபிள், பாசிட்டிவாக தான் எடுக்கணும். அப்போ எக்ஸோட வேல்யூ 4. இதை எடுத்துகிட்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போடலாம். ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ x by x plus 12 இருக்கு.
ஸோ எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 12. எக்ஸோட வேல்யூ 4 இல்லையா? ஸோ 4 by 4 plus 12 இருக்கும். ஸோ 4 by இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 16 வரும். இதை ஃபர்தராக கேன்சல் பண்ணனா 1 by 4 இருக்கும். 7th sum, 2 unbiased dice are rolled once. Find the probability of getting, first என்ன கொடுத்துருக்காங்க, a double. டபுள்னா ஈக்குவல் நம்பர் ஆன் போத் சைட்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு டபுள்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ டபுள்னா ஒன்றும் இல்லை, 1,1 2,2 3,3, அதாவது சேம் நம்பராக இருக்கணும். ஸோ 4,4 5,5 அண்ட் 6,6. சரியா? டைஸில் 6 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ நம்ம எழுதியாச்சு. ஸோ அப்போ எத்தனை அவுட்கம் வந்திருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 6 அவுட்கம்ஸ் ரெண்டு சைடுமே வந்திருக்கு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் which is 6 into 6 which is 36. இப்போ n of s வந்து 36. number of favorable outcomes எத்தனை இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 and 6. so number of favorable outcome which is 6. so probability of double which is 6 by 36. இதை நம்ம கேன்சல் பண்ணனா 1 by 6 times வரும். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. the product as a prime numberனு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் போடலாம். ஸோ நம்மளுக்கு நல்லா தெரியும் ஃபேவரபிள் அவுட்கம் 6ன்னு வந்தாச்சு. ஸோ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் which is 6. ஓகேவா? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் அது ப்ரைம் நம்பராக இருக்கணும். ஸோ அது என்னென்ன நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆஸ் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் which is 1,1 and 2,1 1,3 3,1 1,5 and 5,1. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். ப்ரைம் நம்பர் தான் வரும். 1 into 2 2 தான், 2வும் ப்ரைம் நம்பர் தான். 1 3s are 3 1 5s are 5. எப்படி மல்டிப்ளை பண்ணாலும் ப்ரைம் நம்பர் தான் வருது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ரைம் நம்பர் as product எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6. ஸோ 6 by n of s என்னன்னு கண்டுபிடிச்சோம், which is 36 divided by 36 போடலாம். அதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 1 by 6 வரும். தேர்ட் சப்டிவிஷன், the sum as a prime நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு நம்பரை சம் பண்ணும் போது நம்மளுக்கு அது ப்ரைம் நம்பராக வரணும். ஸோ தேர்ட் சப்டிவிஷன், sum of prime number. ஸோ ரெண்டு நம்பரை ஆட் பண்ணனா ப்ரைம் நம்பர் வரும். ஸோ 1,1 ஆட் பண்ணனா 2 வருமா? 1,2 and 2,3 1,4 1,6 4,3 and 5,6. இதை ஆட் பண்ணுங்க 2 வரும், இங்கே 3 வரும், இங்கே 5 வரும், இங்கேயும் 5 தான் வரும், இங்கே 7 வரும், இங்கே 7 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 11 வரும். ஸோ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்க. அவுட்கம்ஸ் 1 2 3 4 5 6 7. ஸோ 7. ஸோ ப்ராபபிலிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் அவுட்கம்ஸ் வந்ததும் சாம்பிள் ஸ்பேஸையும் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ 7 by 36. the sum as 1. ரெண்டு நம்பரை டைஸில் ஆட் பண்ணும் போது அதோட சம் வந்து 1ன்னு வரணும். ஸோ மினிமமே நம்ம டைஸில் 1,1 தான் ஸ்டார்ட்டே ஆகும். கரெக்டா? ஸோ இந்த 1 நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு 2 தான் கிடைக்குமே தவிர நம்மளுக்கு 1ன்ற மினிமம் வராது.
ஸோ அதை நம்ம டைரெக்டாக எழுதிடலாம். with 2 dice minimum sum possible எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 தான் வரும். ஸோ therefore probability of sum as 1 எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0 தான், which is impossible. Impossible event எழுதிடுங்க. 8th sum, 3 fair coins are tossed together. Find the probability of getting first subdivision all heads அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்று ஒன்று கண்டுபிடிக்கலாம். So first 3 coins are tossed. 3 fair coins are tossed together. சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. சாம்பிள் ஸ்ப்ரெட் எவ்வளோனா ஹெட்டாக இருக்கலாம் மூணுமே, இல்லைன்னா ஹெட்டு டெய்லாக இருக்கலாம், இல்லைன்னா ஹெட்டு ஹெட்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஹெட்டு டெய்லாக இருக்கலாம், இல்லைன்னா டெய்ல் ஹெட்டாக இருக்கலாம், இல்லை ஹெட்டு டெய்லாக இருக்கலாம், இல்லைன்னா டெய்ல் ஹெட்டாக இருக்கலாம், இல்லை மூணுமே டெய்லாக இருக்கலாம். ஓகேவா? அவுட்கம் எத்தனை வந்திருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. So n of s which is 8. All are head-ஆ இருக்கணும். எல்லாமே head-ஆ இருக்குது எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்கு. So first subdivision, let A be the event of getting all head. So A ஓட வேல்யூ எத்தனை பார்த்தீங்கன்னா மூணுமே ஹெட்ன்ட்டு ஒரு தடவை தான் வருது. So n of A வந்து 1 தான். So probability of A is equal to n of A by n of S, which is 1 by 8. Second subdivision பாருங்க. at least 1 tail இருக்கணும்னு சொல்றாங்க. at least 1 tailனா ஒரு tail இருக்கணும், இல்லைன்னா அதுக்கு மேலேயும் இருக்கணும். ஓகேவா? So let B be the event of getting at least 1 tail. ஸோ ஒரே ஒரு டெய்லாம் இங்கே இருக்குது பாருங்க. ஒரு டெய்ல் இங்கே இருக்குது, 2 இங்கே 2 டெய்ல் இருக்குது. இதையும் எடுத்துக்கலாம், இது அண்ட் இதையும் எடுத்துக்கலாம். ஸோ 1 2 3 4 5 6 7. ஸோ n of B எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7. So probability of B which is equal to n of B by n of S. So 7 by n of S வந்து which is 8. Third subdivision பாருங்க. at most 1 head அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் இங்கே இருக்கு, அப்புறம் இங்கே ஹெட்டே இல்லாமலேயும் இருக்கலாம். ஸோ இது ஸோ டோட்டலாக எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 and 4 இருக்கு. ஸோ தேர்ட் சப்டிவிஷன், let C be the event of getting at most 1 head. So n of C எத்தனை நம்ம கண்டுபிடிச்சோம், which is 4. So 4 தான் இருந்துச்சு. So probability of C is equal to n of C by n of S. 4 by n of S வந்து 8. இதை நம்ம further cancel பண்ணலாம். 1 time and 2 times. So 1 by 2. Fourth subdivision. At most 2 tail. Count பண்ணிக்கலாம் எத்தனை tail இருக்குன்ட்டு. 1 2 3 4 5 6 and 7. So எல்லா tailயும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். So fourth subdivision, let D be the event of getting at most 2 tails. So D oda value எத்தனை வந்துச்சு, n of D which is 7 வந்துச்சு இல்லையா. So probability of D which is equal to P of D by n of D by n of S.
ஸோ n of d வந்து 7, n of s வந்து ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்சாச்சு which is 8.